நாளும் கோளும் பொருந்திய இந்த நன்னாளில் எல்லாம் வல்ல இறைவனை போற்றி அனுதினமும் இந்த பூமியில் பிறந்த அத்தனை உயிர்களும் சுகத்தன்மையோடும் தொழில் அபிவிருத்தியோடும் ஆயுள் அபிவிருத்தியோடும் எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்று இறைவனுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வணக்கம். இந்த பதிவில் சுத்த ஜாதகம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, சுத்த ஜாதகம் என்பது இந்த மானிட பிறவியில் யாருக்குமே கிடையாது. இந்த பிறவி என்பது ஒரு கர்ம வினையை தீர்க்க பிறந்த இந்த உயிர். ஆகையால் நம் முன்னோர்கள் செய்த பாவ பிணிகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த பிறவி. நம் தாய் தந்தை செய்த கர்மவினையை நம் பிள்ளைகள் நிவர்த்தி செய்வதற்காக இந்த பிறவி. இந்த பிறவி என்பது ஒரு கர்மவினையை நிவர்த்தி செய்வதற்காகத்தானே தவிர சுத்த ஜாதகம் என்பது கிடையாது. சுத்த ஜாதகமே இருந்தால் இந்த பிறவி தேவையே இல்லை. இந்த பூமியில் ஒருவருக்கு ஜனிக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு காரண கர்த்தா இருக்க வேண்டும். அது இறைவனுடைய படைப்பு. அந்த படைப்பில் நாம் அனைவருமே உட்பட்டு தான் இருக்கிறோம். சுத்த ஜாதகம் என்று சொல்லி இன்று பல்வேறு வகையில் திருமணம் ஆகாமல் தொழில் தடை உள்ளவர்கள், குடும்பத்தில் இல்லறத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஏராளம் பேர். இது எல்லாமே கர்மவினைக்கு உட்பட்டு தான் நிகழ்கிறது. ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் தடை இருக்குது என்று சொன்னால் அது அவர்களுடைய கர்மவினை உட்பட்டு தான் இருக்கிறது. அதற்குண்டான இறை வழிபாடை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு திருமண தடை இருக்கிறது என்றால் அதுவும் கர்மவினைக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. ஒருத்தருக்கு தொழில் தடை இருக்கிறது என்றால் அதுவும் கர்மவினைக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. ஒருத்தருக்கு எல்லாம் இருக்கிறது, வீடு, சொத்து, சுகம், காரு, பங்களா எல்லாமே இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் என்பது கிடையாது. இதுவும் கர்மவினைக்கு உட்பட்டே இருக்கிறது. ஆகையால் குழந்தை பேறு பெற்றும் அந்த குழந்தைகளால் சந்தோஷம் இல்லாமல் பெற்றோர்கள் தவிப்பதும் இதுவும் ஒரு கர்மவினைக்கு உட்பட்டுதான். பெற்ற பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கங்களுக்கு செல்வது, தவறான வழியில் செல்வது, தவறான வழியில் சிந்திக்குவது இதுவுமே கர்மவினைக்கு உட்பட்டுதான். ஆகையால் இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருமே இன்ப சுகத்துக்கு அடிபட வேண்டும். இன்ப சுகத்துக்கு அடைப்பட்டே தீர வேண்டும். அதே போல் சுக துக்கத்துக்கும் நாம் அடைபட வேண்டும். அப்ப நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். இது நம் கர்மவினை பொறுத்து நன்மை தீமை செயல்படுகிறது. ஆகையால் சுத்த ஜாதகம் என்பது கிடையாது. திருமண வரன் பார்க்கும் பெற்றோர்கள் சுத்த ஜாதகம் என்று இன்னும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதகத்தை முழுமையாக பரிசோதனை செய்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி விதமான கொடுப்பனைகள் இருக்கிறது, எந்த விதமான மனைவியோ கணவனோ அமைவார்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்தில் திருமண யோகம் இருக்கிறது, தன்னுடைய பிள்ளைக்கு யோக கொடுப்பனை அறிந்து செயல்படுவது, தன்னுடைய குழந்தைக்கு ஜாதக ரீதியாக என்ன தடை இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்வது எவ்வாறு, இதை எல்லாமே ஆய்வு செய்து அந்த ஜாதகத்தின் தன்மையில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரன் இணைப்பது சுபத்தன்மை. அவர்கள் அபரிவிதமான ஆற்றலோடு இந்த பூமியில் வாழக்கூடிய தன்மை உண்டு. அதுவே அவர்களுக்கு ஏற்றாற்போல் ஜாதக ரீதியாக இணைக்கும் போது அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அரவணைப்போடு வாழக்கூடிய தன்மை அந்த கிரகங்கள் அவர்களை வழிநடத்தும். அதுவே கொடுப்பனை அறியாமல் தன்னுடைய வசதிக்கு ஏற்றாற்போல், தன்னுடைய குழந்தையின் படிப்புக்கு ஏற்றாற்போல், தன்னுடைய குழந்தையின் வேலைக்கு ஏற்றாற்போல் சம படிப்பு, சம வேலை, சம வசதி இது போன்று சமமாக பார்ப்பதினால் அந்த கொடுப்பனை தெரியாமல் பெண்ணுடைய ஜாதகத்திலே பையனுடைய ஜாதகத்திலேயோ எவ்வாறு அமையும் துணை என்பதை கொடுப்பனை தெரியாமல் இவ்வாறெல்லாம் பார்ப்பதனால் கூட திருமண தடைகள் உருவாகிறது. கிரகங்கள் காரணம் கிடையாது. அதேபோல் ராகு, கேது, செவ்வாய், சனி எண்ணற்ற பலன்களையும் கொடுக்கக்கூடியது, அளவில்லா ஆற்றல்களையும் கொடுக்கக்கூடியது. அதேபோல் தீய பலனையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களும் உண்டு. அது ஜாதகருடைய பண்புகளை பொறுத்து, ஜாதகர் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து அந்த கிரகங்கள் வேலை செய்யும். அதேபோல் ஒருத்தருக்கு இணையற்ற துணை, தனக்கு இணையான துணை அமைய வேண்டும் என்றால் அது அவருடைய கொடுப்பனை அறிந்து பெற்றோர்கள் இணைப்பது நல்லது. பணம்,
அந்தஸ்து, வீடு, நிலம், சொத்து, சுகம், காரு, பங்களா எப்ப வேணாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். வாழ்க்கை என்பது ஒரு முறை அமர்ந்து விட்டால் மறுமுறை அமைவது என்பது கடினமான ஒரு செயலாகும். ஆகையால் ஒரு முறை அமர்ந்த அந்த திருமண வாழ்க்கையானது ஏற்றவாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். மறுமுறை அமைவது என்பது சிரமம். அதேபோல் திருமண வாழ்க்கையில் சுகம் என்பது இல்லாமல் போகிவிடும். ஆகையால் திருமண வரன் பார்க்கும் பெற்றோர்கள் சுத்த ஜாதகம் என்று அலைய வேண்டாம். ஜாதகத்தை முழுமையாக பரிசோதனை செய்து அந்த ஜாதக இணைவுப்படி திருமண வாழ்க்கையை அமையுங்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அறிந்தும் அதன் அடிப்படையில் திருமண வாழ்க்கையானது இணைக்க வேண்டும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். யாரும் சுத்த ஜாதகம் என்று அலைய வேண்டாம். ஜாதகத்தை சரியான ஜோதிடரிடம் கொடுத்து முறையாக ஜாதகத்தை பரிசோதனை செய்து அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் இணைப்பது நல்லது. இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள், மற்றவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வரும். நன்றி. வாழ்க.